ஒன்னு இங்கிலீஷ் படின்னு சொல்லிட்டாரு. நான் மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன், இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய சீமான் நடிகார்கள் எல்லோரும் உன் பையனுக்கு என்ன அப்போகலிப்டா பாசையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? உன் மயனை எங்க கொண்டு விட்டுருக்கீங்க நீங்க? 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு அது என்ன ஸ்கூல், அமெரிக்கன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் மாதிரி 25 லட்சம். அது நம்ம காசா இருந்தா தானே, எவனோ உழைச்சு கொடுக்குற காசு வாங்கி போட்டுக்க வேண்டியது. மயனை கொண்டு போய் நீ மட்டும் எங்கேயோ கொண்டு போயிட்டு நீ உன் பிள்ளை மட்டும் இங்கிலீஷ் படிக்கணும், நான் என் பிள்ளைய மட்டும் படிக்க வைக்க கூடாதுன்னு கேட்குறியாங்கிற கேள்வியை இன்னைக்கு கேட்கிறோம்ல. பெரியார் அன்னைக்கே அதை கேட்டிருக்கிறார். ஏன் கேட்டிருக்கிறார்னா, பாப்பனர்கள் முழுக்க வெள்ளக்காரன் உள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடு அது இதுன்னு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதா, இந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா அந்த இடத்துக்கு போயிட மாட்டோமான்னு குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீதி கட்சி அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. நம்ம இடஒதுக்கீடு அந்த விஷயம் இந்த விஷயம்னு 1008 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் நேக்கா குறுக்கு சால் ஓட்டி 26 எழுத்து தானே லாபமா கத்துக்கலாம்னு நினைச்சு இங்கிலீஷை பூரா கத்துக்கிட்டு மயிலாடு யூ நோ தட் அப்படின்னு பக்கத்துல போய் வெள்ளக்காரன் கிட்ட உட்காந்துக்கிட்டு நம்மளை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி நம்மளை பூரா உள்ள வரக்கூடாதுன்னு நேக்கா வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பெரியார் என்ன சொல்றாரு, அந்த பாலா போன இங்கிலீஷை கத்து தொலைய வேண்டியதானே, வெறும் 26 எழுத்து தானடா, கத்துக்கிட்ட நேரத்தை நாம தக்க வச்சுக்கிறோம் பேசுறேன். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற தெரியாம இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் பிரச்சனை அவ்வளவு டென்ஷன் ஆகாத. உனக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா நீ படிக்க முடியல. ஏன்னா நீ படிக்கிற நேரத்துல பூரா வாசல்ல கல் அடிச்சுட்டு பொரோட்டா திங்கிறதுக்கு உன் பயல்களை பூராத்தையும் ஒண்ணு விரட்டிக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்த. நீ படிப்பை பத்தி எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இல்ல. கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அரணியூர்ல கல்லு வெட்டி அவங்க அப்பா எங்கிட்ட இருந்தோ உழைச்சு கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைக்கலாம்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா, காலேஜுக்கு போகாம வாசல்ல கல் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அப்படி எல்லாம் பேசுறது. ஒரு கல்லு குடிப்பாராம், அப்படி நெஞ்ச இப்படி நிமித்திக்கிடுவாராம், ஏய் என்னட பகிரியடு அப்படிம்பாராம். இத பெருமையா ஒருத்தர் மேடையில் அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு, அதையும் ஒரு 10 பேர் நின்று கை தட்டுறான். இப்படி எல்லாம் நீ உண்மையிலே சமூகத்துல பண்ணா அடுத்த நாள் காலையில கேஸ்ல உள்ள போயிருவேன். அப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சி எங்களெல்லாம் சிதைக்குது உதைக்குதுன்னு சொல்லக்கூடாது. நெஞ்ச நிமித்திக்கிட்டு கல்ல போட்டுட்டு ரோட்ல போறவங்க பூரா வம்பிழுத்தா அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்காம என்ன பண்ணுவாங்க? இந்த மாப்போசிய இன்னைக்கு பேமணியரசன் உட்பட சீமான் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் தனி தமிழ்நாட்டின் சிற்பிங்கிறாங்க, அவர் தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய முகம்ங்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த தமிழ் தேசியத்தின் அடையாளமாக யாரை முன்னிறுத்த விரும்பினார் சீமான்? இத்தனை நாட்களாக விரும்பினார். விடுதலை புலிகள் தலைவர் குறித்து எப்பவுமே மேடைக்கு மேடை பேசுறேன், என் கையில குண்டு இருக்கிறது, நேத்து கூட பேசிட்டு இருந்தாரு, என் கையில குண்டு இருக்கு பேசுன இல்ல. வெளிப்படையா ஒண்ணு கேட்கிறேன், இது மட்டும் இல்லன்னு நீ சொல்லிடு. எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை ஆங்கிலேய பங்காளி சந்திப்போம்னு மாப்போசியை கூப்பிட்ட போது மாப்போசி விடுதலை புலிகள் குறித்து பிரபாகரன் குறித்து என்ன சொன்னார்னு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீ சொல்லு. அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு, அந்த அமைப்பு தடை செய்யப்படணும். மாறா அந்த அமைப்பு, நான் ஒரு காந்தியவாதி, ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சந்திக்கலாமா நானு, அதனால நான் சந்திக்க கூடாதுன்னு சொன்ன மாப்போசி உனக்கு உருத்து, உனக்கு தமிழ்நாட்டின் சிற்பி, உனக்கு தமிழ் தேசியத்தின் தாத்தா அப்படின்னா உனக்கு என்னன்னு திருப்பிக்கிட்டு கேட்கறது. பொதுவா அந்த நேர்காணல்கள்ல பேசுறது, பேட்டி கொடுக்கறது, அல்லது நானும் இந்திராவும் உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு பதட்டம் இருக்காது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் எதை வேணாலும் பேசலாம், இஷ்டத்துக்கு பேசலாம், யார் கேட்குறாங்களோ அது அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையா அப்படின்னு ஒரு டோனில் போயிடுவோம். ஆனால் இப்போ எல்லாருமே நீங்கள் எல்லாரும் பேசுகிற கருத்தை தான் ஏதாவது யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துருப்பேன், கீட்டரில் ஆர்டிக்கலாக படிச்சிருப்பேன், இல்லை புத்தகங்களில் படிச்சிருப்போம். அதையே திருப்பி உங்கள் முன்னாடியே உட்காந்து பேசணும்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அந்த தயக்கத்தோடு இந்த தலைப்பு வந்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. என்னன்னா, பெரியார் அண்ணா தமிழ் தொண்டு அப்படின்னும் போது திராவிட இயக்கங்களின் மேடைகளில் அண்ணாவையும் பெரியாரையும் ஒரு சேர இணைத்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டு குறித்து பேசுவதற்கான ஒரு தளத்தை அமைப்பதற்கில்ல, அது ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அண்ணா சமகாலத்தில் உரையாட தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் நிற்கிறோம்ன்றதை டிக்ளேர் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றா இருந்தது. அதனால இந்த தலைப்பின் மீது அதிகமான ஈர்ப்பு தொற்றிக்கொண்டது. தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லும் போது இயல்பா நம்மளுக்கு என்ன தோணும்னா, பெரியாரை பத்தி யோசிக்கும் போதே தமிழை டிஃபால்ட்டா தமிழ் பெரியார் அப்படின்னு அடிச்ச உடனேயே யூடியூப் ஷார்ட்ஸா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியால அல்லது எதுல பேசுறதா இருந்தாலும் அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, பைத்தியக்கார பயல்கள்னு தமிழர்களை சொல்லிட்டாரு. இது வழக்கமா அவனுங்க உருட்டுற ஒரு உருட்டு. ஆமா சொன்னாரு, அதெல்லாம் மறுக்கவே கூடாது. இதுக்கு பல வியாக்கியானங்களும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த வியாக்கியானத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா பொய் சொல்ற நீயே வெக்கப்படாத போது உண்மை சொல்ற நாம வெக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு தடவைக்கு 9 தடவை அழுத்தி சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு.
எல்லா அரசியல் தலைவர்களையும் தலைவர்கள் என்போம், பெரியாரை மட்டும் தந்தை என்போம். ஏன் தந்தை என்போம்? அவர் நம்மளை தூக்கி போட்டு திங்கு திங்குன்னு மிதிச்சா கூட அப்பா தானே அடிக்கிறாருன்னு ஏத்துக்குருவோம். ஏன்னா அப்பாவோட இயல்பு அது. நீ நல்லா இருக்கணும், நீ கேட்டாங்கன்னா ஒழுங்கா இருப்ப, இல்லைன்னா நாசமா போவ, ஒழுங்கா கேட்டுக்கிட்டு இஷ்டம்னா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து பெரியார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. காட்டுமிராண்டித்தனமா சுத்திக்கிட்டு திரியிற, உன் மொழியில ஒழுங்கா அறிவியல் பூர்வமான விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கு கூட வக்கற்ற நிலையில நீ இருக்கிற அப்படிங்கிறத உணரணுங்கிறதுக்காக நம்மள்ட்ட ஒன்று சொல்றாரு. அது இயல்பா எல்லாரும் வீடுகள்ல சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையா சொல்றாரு. அதன் அடிப்படையில் இருந்து என்ன பண்றாருன்னா, அவர் பேசிட்டு மட்டும் கம்பு சுத்திட்டு விடல. அம்பேத்கருடைய எந்த உரையை மொழிபெயர்க்க கூடாது, அது எதுவும் பேசுவதாக கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை கொண்டாந்து தமிழ்ல மொழிபெயர்த்து இந்த கொஞ்சமாச்சும் அறிவியல் படுத்துறேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. பகத்சிங்குடைய நான் என் நாத்திக நானேங்கிறத தமிழ் மொழிப்படுத்துறாரு. அது வரைக்கும் பரமசிவன் கழுத்தில் இருந்தேன், தலையில் இருந்தேன், கொண்டையில் இருந்தேன், காலில் இருந்தேன், இதெல்லாம் தமிழின் பெருமை அல்லவோ, அப்படியோ இப்படியோன்னு பேசிக்கிட்டு இருந்தவனுக்கு இங்க வார் வெட்டித்தனமா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பகத்சிங் என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த பக்கம் ஒருத்தன் ஒரு நாடை உருவாக்கி அந்த சோசியலிச தத்துவத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், அவனோட மேனிபெஸ்டோ உனக்கு என்ன விதத்துல பயன்படும்ன்றதை நான் தமிழ்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிச்சு ஒழுங்கா முன்னேறி போறதுக்கு உண்டான வழியப்பாருன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் பெரியார்ட்ட இருந்து கத்துக்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான இடம், ஒன்னு இங்கிலீஷ் படின்னு சொல்லிட்டாரு, இங்கிலீஷ் பண்ணி சொல்லிட்டாரு. நான் மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன், இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய சீமான் நடிகார்கள் எல்லோரும், உன் பையனுக்கு என்ன அப்போகலிப்டா பாசையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? உன் மயனை எங்க கொண்டு விட்டுருக்கீங்க நீங்க? 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு, அது என்ன ஸ்கூலு, அமெரிக்கன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் மாதிரி 25 லட்சம். அது நம்ம காசா இருந்தா தானே, எவனோ உழைச்சி கொடுக்குற காசு வாங்கி போட்டுக்க வேண்டியது. மயனை கொண்டு போய் நீ மட்டும் எங்கேயோ கொண்டு போயிட்டு நீ உன் பிள்ளை மட்டும் இங்கிலீஷ் படிக்கணும், நான் என் பிள்ளைய மட்டும் படிக்க வைக்க கூடாதுன்னு கேட்குறியாங்கிற கேள்வியை இன்னைக்கு கேட்கிறோம்ல. பெரியார் அன்னைக்கே அதை கேட்டிருக்கிறார். ஏன் கேட்டிருக்கிறார்னா, பாப்பனர்கள் முழுக்க முழுக்க வெள்ளக்காரன் உள்ள வந்ததுக்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடு அது இதுன்னு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா, வாய்ப்பு கிடைக்காதா, இந்த இடத்துக்கு போயிட மாட்டோமா அந்த இடத்துக்கு போயிட மாட்டோமான்னு குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீதி கட்சி அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. நம்ம இடஒதுக்கீடு அந்த விஷயம் இந்த விஷயம்னு 1008 பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் நேக்கா குறுக்கு சால் ஓட்டி 26 எழுத்து தானே லாபமா கத்துக்கலாம்னு நினைச்சு இங்கிலீஷை பூரா கத்துக்கிட்டு மைலாடு யூ நோ தட் அப்படின்னு பக்கத்துல போய் வெள்ளக்காரன் கிட்ட உட்காந்துக்கிட்டு நம்மளை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி நம்மளை பூரா உள்ள வரக்கூடாதுன்னு நேக்கா வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பெரியார் என்ன சொல்றாரு, அந்த பாலா போன இங்கிலீஷை கத்து தொலைய வேண்டியதானே, வெறும் 26 எழுத்து தானடா, கத்துக்கிட்ட நேரத்தை நாம தக்க வச்சுக்கிறோம் பேசுறாரு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற தெரியாம இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு டென்ஷன் ஆகாத. உனக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா நீ படிக்க முடியல. ஏன்னா நீ படிக்கிற நேரத்துல பூரா வாசல்ல கல் அடிச்சுட்டு பொரோட்டா திங்கிறதுக்கு வந்து உன் பயல்களை பூராத்தையும் ஒண்ணு விரட்டிக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு இருந்த. நீ வந்து படிப்பை பத்தி எங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்கும் படிப்புக்கு சம்பந்தம் இல்லை. கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வந்து அரணியூர்ல கல்லு வெட்டி அவங்க அப்பா எங்கிட்ட இருந்தோ உழைச்சி கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைக்கலான்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா, காலேஜுக்கு போகாம வாசல்ல கல் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுறது. ஒரு கல்லு குடிப்பாராம், இப்படி நெஞ்ச இப்படி நிமித்திக்கிடுவாராம், ஏய் என்னட பகிரியடு அப்படின்பாராம். இதை வந்து பெருமையா ஒருத்தர் மேடையில் அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு, அதையும் ஒரு 10 பேர் நின்று கை தட்டுறான். இப்படிலாம் நீ உண்மையிலே சமூகத்தில் பண்ணா அடுத்த நாள் காலையில கேஸ்ல உள்ள போயிருவ. அப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சி எங்களெல்லாம் வந்து சிதைக்குது உதைக்குதுன்னு சொல்லக்கூடாது. நெஞ்ச நிமித்திக்கிட்டு கல்ல போட்டுட்டு ரோட்ல போறவங்கள்ட்ட பூரா வம்பிழுத்தா அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்காம என்ன பண்ணுவாங்க? இதை ஒரு கட்சி தலைவர் பெருமையா பேசினா அது பெரியாருக்கு எதிராக வெறுத்திருக்கிறாரு. நாம என்ன கேட்கிறோம், ஒரு மொழி, அந்த மொழிக்கு தொண்டாற்றுவது அப்படின்னா பெரியார் கிட்ட நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து தொண்டு செய்து வலுத்த பலம்னு நம்ம சொல்றதெல்லாம் எதனால சொல்றோம்னா, நம்மளுக்காக வேலை பார்த்தாரு அவ்வளவுதானே. அவர் தவிர நம்ம எல்லாருக்கும் பேசுறதுக்கு தமிழ் தான் கனெக்டிங் லாங்குவேஜ். ஆமா தானே? நம்மளுக்கு ஒருவேளை தெலுங்கு இருந்துச்சு, கன்னடம் இருந்துச்சு, மலையாளம் இருந்துச்சு, அல்லது உருது இருந்துச்சு, இல்ல நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு பாசை இருந்துச்சுன்னா அந்த பாசையில தான் பெரியாரும் பேசியிருப்பாரு. ஆமா தானே? அந்த பாசைக்காகத்தான் பெரியாரும் பேசியிருப்பாரு. ஏன்னா அவர் பேசுற விஷயத்தை இங்க கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. அந்த மொழி இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. தமிழை ஒசத்தி தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததான்னு கேட்டா இருந்தது. எப்ப இருந்தது தெரியுமா? இந்த தமிழ் மட்டும் இருந்த போது அவருக்கு இல்லை. இந்த தமிழை அழிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு 2 பேரை கூட்டியாந்து இறக்கி விடுறப்ப, சமஸ்கிருதத்தை கூட்டியாந்து இறக்கி விடுறது, ஹிந்தியை கூட்டியாந்து இறக்கி விடுறது, அப்பதான் முடிவு பண்றாரு தமிழை காப்பாற்றுவது என்பது என்னுடைய வேலை அப்படின்னு நீ முடிவு பண்ணா
காப்பாத்துறதுக்கு 1000 பேரை வச்சு நீ வேலை பாரு, ஆனா உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக வரக்கூடிய வேறு சில தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறதுக்கு நான் ஒரு வேலை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியவும் டங்குன்னு போட்டு அடிக்கிறார். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாருன்னா, தானே தன்னுடைய தள்ளாத வயதுலையும் தாரை எடுத்துக்கிட்டு போய் இந்தியை அழிக்கிறதுக்கெல்லாம் போறாரு. பின்னாடி வர்றேன், நம்ம சிலம்பு செல்வர் பின்னாடியே போய் மண்ணெண்ணெயை ஊற்றி அதெல்லாம் அழிச்சிட்டு வந்தாரு. அப்பேற்பட்ட புரட்சியாளர்கள்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டு அவர்கள்லாம் தமிழ் தேசிய தந்தைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட புரட்சிகர நடவடிக்கைகளை, அப்படிப்பட்ட மொழியை பாதுகாக்கக்கூடிய பல வேலைகளை தொடர்ச்சியா ஆரம்பத்திலிருந்து இந்த தமிழுக்காக செய்தார். ஏன் செய்தார்? நம்மளுக்கு இந்த மொழி தெரியும், இந்த மொழியிலிருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும், இந்த மொழியில் மக்களோடு உரையாடுவதற்கு வேறு எந்த விதத்திலும் இவர்கள் தடையாக இருந்து விடக்கூடாது. அதுலேயும் குறிப்பா நுட்பமா ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சமஸ்கிருதத்தை பத்தி வரும்போது ஒரு அச்சுறுத்தலோடு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மித்த லாங்குவேஜ் எல்லாம், மொழி எல்லாம் வந்து உன்னை வருது, அதை நீ படி அப்படின்னு சொல்றது அறிவியல் பூர்வமா சொல்றது. சமஸ்கிருதம் மட்டுமே உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்காக வருகிறது. நீ வந்து சூத்திரனா மாறணுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு உனக்கிட்ட வந்து சொல்லப்படுது. அப்ப அந்த சமஸ்கிருதத்தை அழிப்பதை தவிர, அதை எதிர்ப்பதை தவிர, அதற்கு எதிராக குரல் கொடுப்பதை தவிர வேறு வழியே இல்லைங்கிறாரு. 1956 இந்த சமஸ்கிருத பிரஜான்னு ஒரு டீம் எல்லாம் இறக்கி விட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து வரி எல்லாம் கொடுத்து அதை வளர்த்து விடணும் அப்படின்ற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து பெரியார் வந்து கடுமையான எதிர்ப்பு, ஆப்வியஸா எதிர்ப்பு இருக்குல்ல. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, இது அதாவது ஊசி அளவுக்கு கூட இதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம வழக்கமா பயன்படுத்துறது. ஆனா பெரியார் வந்து காது ஒடிந்த ஊசி அளவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஊசியை வெறுமனே வச்சிருந்தா ஏதாவது குத்துறதுக்காவது பயன்படும், அது காது இல்லைன்னா எதுக்குமே பயன்படாதுங்கிறத சமஸ்கிருதத்துக்கு டிக்ளேர் பண்றாரு. அப்படி பல விஷயங்களை சமஸ்கிருதத்துக்கு எதிராக, இந்திக்கு எதிராக பேசியது எல்லாம் எதுக்காகனா, தமிழ் இங்க ஒரு மொழியா இருக்கு, அது இங்க உணர்வோடு கலந்துருக்கு, அந்த மொழியை அப்படியே விடுவதுதான் சரி, சாத்தியம்னு பேசினார். நாம இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறோம். சரி, ஓகே, பெரியார் இதை பண்ணார். பெரியாருக்கு எதிராக இவர்கள் கொண்டு வரக்கூடிய முகங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இப்ப திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய முகங்கள்லாம் ஒரு கற்பனை. ஒய்ஜி மகேந்திரன், மதுவந்தி, எச் ராஜா, அண்ணாமலை, சீமான். இதை பார்க்கும்போது எவ்வளவு நகைப்பான ஒரு முகமா தெரியுது. நீங்க அதே மாதிரி பெரியாருக்கு கவுண்டர் வைக்கிறதுக்கு இவங்க ஒரு சில முகங்களை கூட்டு வருவாங்க. நம்மளுக்கு அந்த தலைவர்கள் மீதெல்லாம் விமர்சனங்களுடன் கூடிய மரியாதையும் இருக்கிறது. அவர்களுடைய கால சூழலில் இருந்து தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அந்த அளவுக்கு நம்ம மோசமாலாம் அவங்கள டிக்ளேர் பண்றது இல்லை. மாப்போசி முதல்ல அவங்க தூக்கிட்டு வர்றது யார? மாப்போசிய. இந்த மாப்போசிய வந்து இன்னைக்கு பேமணியரசன் உட்பட, சீமான் உட்பட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து தனி தமிழ்நாட்டின் சிற்பிங்கிறாங்க, அவர் தான் இந்த தமிழ் தேசியத்தினுடைய முகம்ங்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த தமிழ் தேசியத்தின் அடையாளமாக யாரை முன்னிறுத்த விரும்பினார் சீமான்? இத்தனை நாட்களாக விரும்பினார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் குறித்து எப்பவுமே மேடைக்கு மேடை பேசுறேன், என்ன என் கையில குண்டு இருக்கிறது, நேத்து கூட பேசிட்டு இருந்தாரு, என் கையில குண்டு இருக்கு பேசுன இல்ல. வெளிப்படையா ஒண்ணு கேட்கிறேன், இது மட்டும் இல்லைன்னு நீ சொல்லிடு. எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை வாங்கலேன் பங்காளி சந்திப்போம்னு மாப்போசியை கூப்பிட்ட போது மாப்போசி விடுதலை புலிகள் குறித்து, பிரபாகரன் குறித்து என்ன சொன்னார்னு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீ சொல்லு. அவர் சொல்லுகிறார், நண்பர்களே, விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு, அந்த அமைப்பு தடை செய்யப்படணும். மாறா அந்த அமைப்பு, நான் ஒரு காந்தியவாதி, ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை தான் சந்திக்கலாமா நானு, அதனால நான் சந்திக்க கூடாதுன்னு சொன்ன மாப்போசி உனக்கு வந்து உருத்து, உனக்கு வந்து தமிழ்நாட்டின் சிற்பி, உனக்கு வந்து தமிழ் தேசியத்தின் தாத்தா அப்படின்னா உன்னை என்னன்னு திருப்பிக்கிட்டு கேட்கறது? இது ஒன்னாச்சா? அதுக்கு அடுத்து 1956 இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு, இந்த பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியில இருந்து ஒரு டீம் கிளம்பி வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இதை படிக்கும் போது. அவங்க கிளம்பி வர்றாங்களாம், வந்துட்டு எல்லார்கிட்டையும் கருத்து கேட்கிறது. அப்ப மாப்போசியை கூப்பிட்டு வந்தாரா கூப்பிடாம வந்தாரான்னு தெரியல. இவர் கூப்பிடாமே பல இடத்துக்கு கிளம்பி வந்துருவாப்ல. இவர் கிளம்பி வந்திருக்கிறாப்ல. வந்து நின்ன உடனே, ஐயா அந்த மொழி அப்படின்னு ஆரம்பிச்சோம். மொழி, ஆம், ஹிந்தி மொழி இந்தியாவின் தேசிய மொழி, அதுவே இணைப்பு மொழி, பாலமொழி, பங்களாதேஷ் மொழி, அதுதான் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும். ஐயா நீங்க பார்த்து என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா. இந்த அது பேர் என்ன, பாட்ஷா படமா, ரஜினிகாந்த் வந்த உடனே தங்கச்சிக்கு சீட்டு கேட்பாப்ல, அண்ணே அண்ணே இது உங்களுக்கு தானே, இந்த காலேஜ் சீட்டு உங்களுக்குண்ணே, இது உங்களுக்குண்ணே, அண்ணே இந்த காலேஜ் உங்களுக்கு தானே. மொத்த தமிழ் மொழியவும் விட்டுட்டு ஹிந்தி லாங்குவேஜ் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் அந்த கமிட்டியில உட்கார்ந்து இவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஆனா உயர் நீதிமன்றத்தில் மொழியா
எடுத்துக்கங்க, என்னென்ன பிரச்சனை போனா போகுது. இந்த வழக்காடு மொழியா இருக்கிறதுக்கு நீங்களா பார்த்து பிச்சை கொடுத்தீங்கன்னா ஓகே, அதை ஏத்துக்கிறோம். இல்லைன்னா அது கூட பிரச்சனை இல்லைன்னா விட்டுறலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுகிறார். இன்னைக்கு 2K கிட்ஸ் நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த மெசேஜ் அனுப்பும்போது தமிழ்ல இருக்கக்கூடியதை அப்படியே இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்னு அடிச்சு நம்ம மெசேஜ் அனுப்புவோம். ஆப் கேசே ஓன் இங்கிலீஷ், இப்ப ஹிந்தியை வந்து நம்ம அடிச்சோம்னா ஏஏஏபி அப்படின்னு அனுப்புவோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாமே. அதுக்கு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி இவர் ஐடியா கொடுக்குறாரு. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான அடிமைகள் சேவகம் செய்வதற்கும் தயாராக இருந்திருக்கிறார் மாப்போசி. அதே 1956 மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு நவம்பர் 5ஆம் தேதி இனிமேல் திராவிடர் நாடு திராவிடருக்கு என்று கேட்க தேவையில்லை, தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்க வேண்டும், எல்லோரும் திரண்டு வாருங்கள், எல்லோரும் கைகளில் பச்சை குத்திக் கொள்ளுங்கள் சொன்ன பெரியார் உனக்கு எதிரி ஆயிடுறாரு. நீ கேட்காமலே ஓடி வந்து சேவகம் செஞ்ச மாப்போசி உனக்கு மாபெரும் தலைவர் ஆயிடுறாரு. இன்னும் நிறைய மாப்போசியை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம மறைமலை அடிகளாருக்கு வந்துடலாம். மறைமலை அடிகளார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நம்ம வந்து அவர் மேல மரியாதை வைத்திருக்கிறோம். எதன் அடிப்படையில் வைத்திருக்கிறோம்? தனித்தமிழ் இயக்கம் மூலமாக அவர் வந்து ஒரு சமஸ்கிருத கலப்பு இல்லாத ஒரு தமிழை வந்து பேசுவதற்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதை பிராக்டிஸ் பண்ணி காட்டியிருக்கிறாரு. அதனால அவர் வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரியார் வந்து கம்பராமாயணத்தை டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. என்னடா இது புராணம்ன்ற பேர்ல என்னத்தையாவது உருட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கை ஊட்டி சிரிச்சு ரசிக்கிறாப்ல. நைஸுங்க, சூப்பருங்கன்றாப்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய புராணத்து பக்கம் வண்டியை திருப்பினோன்னு பெரியாரு அவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்தவர் டக்குன்னு இறங்கிறாப்ல. ஏன்னா அது வந்து சிவ நிந்தனை செய்யறாரு. அவர் ஒரு சிவ பலம். யாரு? மறைமலை அடிகளார். அவ்வளவு நேரம் பெரியார் வந்து அந்த பக்கம் இருக்க கம்பராமாயணத்தை அடிக்கும் போது ரசிச்சவரு இந்த பக்கம் பெரிய புராணத்தை தொட்டுட்டாரு, நம்ம சைவத்தை தொட்டுட்டாருன்னு உடனே கடுப்பிடிக்கிறாப்ல. கடுப்பிடிச்சுட்டு கோபத்துல இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியது அதனோடு சேர்த்து மறைமலை அடிகளார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, இந்த சமஸ்கிருத பாஷையை பேசும்போது உஷ் டஷ் புஷ்ன்னு நம்ம எல்லாம் பேசுறோம், அது வந்துங்க இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது. அப்படி பேசுறதன் மூலமா நம்ம ஆயுள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு ஒரு ஒரு பிட்டை இறக்கி விடுறாப்புல. கேட்டுக்கிட்டு இருந்த அந்த அந்த காலத்து சமஸ்கிருத வித்வான்கள்லாம் யாரா இருப்பா? பார்ப்பனர்கள் தான். அவங்களுக்கு பூரா விளவெழுத்து போகுது. ஏன்னா சமஸ்கிருதத்தின் அடிமடியில் அதை கை வைக்குது. இந்த சமஸ்கிருதத்தை சொன்ன இப்ப நம்ம ஊர்ல குடுகுடுப்புக்காரங்களோ ஜோசியக்காரங்களோ டக்குன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு வர்றது. அவன்கிட்ட ஏதாவது பிட்டு அடிக்கணும், அவன்கிட்ட ஏதாவது ஒரு கறவையை போடணும் அப்படின்னா டக்குன்னு என்ன பண்றது? செய்யக்கூடாததெல்லாம் செய்து விட்டான் உன் மகன், என்னமோ ஒன்று நடக்க போகிறது, நித்திரையில் உனக்கு அது நடக்க போகிறது, ஐயா சாமி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, செத்துருவனின் உடனே அடி வயிற்றுல கையை பிடிச்சிக்கிட்டு இவருடைய பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு இன்டர்மீடியட் கோர்ஸ்ல அறிவு கொத்துன்னு ஒரு பாடப்பிரிவு இருந்திருக்கு. அந்த சப்ஜெக்டை தூக்கணும்னு போராட்டம் நடக்குது. நண்பர்களே, எந்த பெரியாரோடு முரண்பட்டு இருந்தாரோ, எந்த பெரியார் பெரிய புராணத்தை எதிர்த்தாரோ, அதே பெரியார் மறைமலை அடிகளாருடைய அறிவு கொத்து என்கிற அந்த சப்ஜெக்ட் நீக்கப்படுவதற்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பார்ப்பனர் அல்லாத ஒரு அனைவரையும் திரட்டி கையெழுத்து இயக்கமாக நடத்தி எல்லாரும் கடுதாசி போடு கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி மறுபடியும் பாடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி நிறுத்தினார். மறைமலை அடிகளாருக்கு ஆதரவாக பெரியார் பேசும்போது யார மறைமலை அடிகளாருக்கு எதிராக நிறுத்தினார் தெரியுமா? உவே சாமிநாத ஐயரை நிப்பாட்டினார். ஏன் நிறுத்தினார்னா, அதுக்கு உவே சாமிநாத ஐயர் செஞ்ச திகிடு திட்டங்கள்லாம் காரணம். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாருன்னா, ஏம்பிட்டு மறைமலை அடிகளார ஒரு பக்கம் தராசுல வைக்கிறேன், ஓம்பிட்டு ஊவே சாமிநாத ஐயரை 50 பேரை கொண்டா 100 பேரை கொண்டா ஒரே தட்டுல நிறுத்து பார்த்துருவோம், ஒரு தராசுல நிறுத்து பார்த்துருவான். நீ எத்தனை ஊவே சாமிநாத ஐயரை கூட்டியா இருந்தாலும் என்னுடைய மறைமலை அடிகளாருக்கு ஈடாகுமான்னு கேட்கிறாரு பெரியார். அப்பேற்பட்ட பெரியார மறைமலை அடிகளாருக்கு எதிராகி விசஸ் ஊவே சாமிநாத ஐயர் விசஸ் மறைமலை அடிகளார்னு இருந்த அரசியல் களத்தை பெரியார் விசஸ் மறைமலை அடிகளார்னு உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியை கையில் எடுக்கிறார்கள். இது மிக ஆபத்தான சூழலை நோக்கி போகிறது. ஏன் போகுது அப்படின்னா, பேசுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. இப்ப இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் உருவப்படுத்தும். அயோத்திதாச பண்டிதர் கடைசியா வந்துட்டாப்ல. திடீர்னு அயோத்திதாச பண்டிதர் பாவம், அயோத்திதாச பண்டிதர் விஷயத்தை எடுத்தாலே திராவிடம்ங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டுலாம் பேச முடியாது. ஆனாலும் வெக்கம் கெட்டு போய் மானம் கெட்டு போய் அயோத்திதாச பண்டிதரை தாம் பேருக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எங்கிருந்து வருகிறது? உன்னுடைய ஜாதி பாசம், உன்னுடைய குடிப்பெருமை, இதையெல்லாம் மறைப்பதற்கு பகடக்காயாக அயோத்திதாச பண்டிதரை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியாத காலம் அல்ல இது.
தொடர்ச்சியாக இதையெல்லாம் செய்து பார்த்து ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் ஆகி வந்து ஆல்ரெடி உங்க தாத்தாவுக்கும் தாத்தா பாட்டனுக்கு பாட்டன்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மாப்போசியில இருந்து எல்லாரும் வந்து ஒரு ஓரமா தான் உட்கார்ந்துருக்காங்க. புதுசா இவர்கள் கிளம்பி வந்து நம்மளுக்கு அரசியல் பாடம் எடுப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இது ஒண்ணு. தமிழ்நாடு பெயர் மாற்றம் ஆவுன்னு உடனே நினைஞ்சு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சா ஆப்பிரிக்காவுக்கு வச்சா பெரிய புரட்சியாளர் ஒரு கேட்டுட்டாரு. ஆப்பிரிக்காவுக்கு இருக்கிற நாம போய் ஆப்பிரிக்கான் பேர் வைக்கணும், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது அவ்வளவு ஈஸி தானே, ஒரு மையெழுத்து வேலை தானே. ஏன் உன் பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியில் இருந்தார்ல, வச்சிருக்க வேண்டியதானே, கையெழுத்து போட்டிருக்க வேண்டியதானே, ஏன் போட முடியல? இப்ப நான் என்ன கேட்கிறேன், சங்கரலிங்கனார் அத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தார்ல, பச்சை தமிழர் காமராஜர் தானே ஆட்சியில் இருந்தார். நான் இன்னும் வெளிப்படையாக கேட்கிறேன், அவர் என்ன ஸ்பைடர் படத்தில் வர்ற எஸ் ஜே சூர்யாவா? சங்கரலிங்கனார் துடிக்க துடிக்க அவர் வந்து உயிர் போறது வந்து பச்சை தமிழர் காமராஜர் ரசிச்சார்னு சொல்ல வரீங்க? அவ்வளவு ஈஸியான வேலையெல்லாம் காமராஜர் செஞ்சிருக்கேன் ராஜா, ஏன் செய்யல? பிரதான பிரச்சனை வேறு இருந்தது நண்பர்களே. அண்ணா அரியணைக்கு வருகிறார், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயரை உருவாக்குவதற்காக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனா அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகணும்னு இன்னைக்கு அவ்வளவு ஈஸியா லாபகமா எதையெல்லாம் செய்தார்களோ, எதெல்லாம் பேசப்பட வேண்டுமோ அவற்றை எல்லாவற்றையும் திசை திருப்பி எதுக்காக யார்கிட்ட கொண்டு போய் லேண்ட் பண்றான்னா அவன் கூட்டத்துக்கிட்ட லேண்ட் பண்றான். அந்த கூட்டம் வந்து திரும்பி அதை குறித்து படிக்குமா, அது குறித்து ஆய்வு செய்யுமா? சங்கரலிங்கனார் யாரு, எதுக்கு செத்தாரு, யார் ஆட்சியில செத்தாரு, என்ன கோரிக்கைக்காக செத்தாரு, இது எதை பத்தியுமே தேவையில்லை. அந்த 30 செகண்ட் ஷார்ட்ஸ் விட்டுட்டு அப்படி கத்திட்டா போதும். உடனே இங்க இருக்கிறவர்களுக்கு சங்கரலிங்கனார் என்ன ஆளுக, அவர் ஏன் போட்டாங்க, அப்ப அவருக்கு பின்னாடி அப்ப தமிழ் சாதியா, ஓ ஓகே தெலுங்கர்கள் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க, ஓஹோ அப்படியா, இது போதும் உனக்கு. இதை வச்சு அண்ணன் இந்த 2026 எலெக்ஷனை தாண்டி வேண்டாம், அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னொரு ஆளை போட்டுக்க வேண்டாம். இப்படி மாறி மாறி அரசியல் செய்யக்கூடிய ஒரு லும்பன் கும்பலா சீமான் மாறி இருக்கிறார். அதை இந்த சமூகத்துக்குள்ள விதைக்கிறார். இந்த தமிழுக்காக செய்த வேலைகள் இது எல்லாத்தையும் மழுங்கடிப்பதற்கு சில யுக்திகளை கையாளுறது. எதுக்காக? பெரியார் இதை சொன்னாரு, பெரியார் அதை சொன்னாரு. கடைசியா அவங்க கொண்டு வந்து எங்க நிக்கிறானுங்கன்னா அண்ணா கிட்ட வந்து நின்றுறது. அண்ணா கிட்ட அவங்க வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல முடியல, அவர் இப்ப தமிழர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவானுங்கன்னு வைங்க. இப்ப அந்த சாதியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு நாளைக்கு ஏதாவது திருப்பிக்கிட்டு கேட்டுட்டாங்கன்னா குடி பிரச்சனை ஆயிருமேன்ற ஒரு பாவத்துக்காண்டி தான் அண்ணாவையும் அவனுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் பிரச்சனை. ஏற்கனவே அவன் வந்து அண்ணாவை பைத்தியக்காரன்ட்டான், இவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் இருந்தா அண்ணாவை பைத்தியக்காரன் சொல்லுவான்னு திருப்பி கேட்கறதுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் தயாரா இல்லை. அண்ணாவை சொல்லுகிறார். அண்ணா உண்மையிலேயே சொல்லுகிறேன், பெரியார் எனும் பெரும் நெருப்பு இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்ததோ, தொண்டு செய்ததோ, அந்த பெரியார் எனும் பெரு நெருப்பை அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் ஒவ்வொரு தீப்பந்தமாக எடுத்து களத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணா. அந்த அண்ணா குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. பக்தி இலக்கியங்கள் குறித்தெல்லாம் அண்ணா விமர்சித்திருக்கிறார், பெரியாரும் விமர்சித்திருக்கிறார். அண்ணா ஒருபடி மேலே போய் சங்க இலக்கியங்களை கையில் ஏற்றுகிறார். நண்பர்களே, சங்க இலக்கியங்களை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவர் பேசுறாருல, சீமான் மேடையில உட்கார்ந்துக்கிட்டு யானையை பிடித்தேனடா, இது எல்லாத்தையும் அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணா டே கடாரம் கொன்றாய், டெல்லியிடம் ஏண்டா தோற்றாய்னு கேட்டார். வரலாறு இருக்கு உனக்கு, இதே வரலாறு கையில் எடுப்போம், திருப்பி அடிப்போம்னு சொன்னார். அண்ணாவை கையில் ஏற்ற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது நண்பர்களே. அண்ணாவை கையில் எடுப்போம், அவர்களுக்கான பதிலடியை அவர்கள் வழியாகவே திருப்பி கொடுப்போம். இன்னும் தமிழுக்கு தொண்டு செய்திருந்த பல செய்திகளை அண்ணா குறித்து பேசும்போது உலக தமிழ் மாநாட்டில் இருந்து பல திட்டங்களை நம்மளால் பேச முடியும். அடுத்தடுத்து பேச வேண்டிய கரிகாலனுக்கும் நான் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது வந்து எண்டுல வச்சிருந்த பஞ்சு. அதனால இன்னும் இது குறித்தெல்லாம் பேச வேண்டிய நேரங்களும் பேச வேண்டிய காலங்களும் நம்மளுக்கு இருக்கு. தொடர்ச்சியா பேசணும். இது மாதிரியான நிகழ்ச்சிகளை உருவாக்குவதும் உரையாடலை தொடங்குவதும் மிக முக்கியமானது. அதுவும் குறிப்பா இளைஞர்களிடம் பேசுவது. இன்னைக்கு கொண்டு வந்த அந்த கப்பல் அந்த பீஸ் வந்து குருமூர்த்தி கிட்ட லேண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் கரெக்டான டைம். இந்த நேரம் போனோம்னா அதை தப்புன்னு ஒரு 4 பேருமா சேர்ந்து 6 பேருமா தூக்கி போட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டி வச்சு ஊமுக்குத்தா குத்தி அனுப்பிடலாம் அப்படிங்கிற நேரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை தோழர்கள் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் பேசுறது பொலிட்டிக்கலா, அவரை மாதிரி வந்து என் கையில குண்டு இருக்கு, என் கையில இது இருக்குன்னு பேச மாட்டேன். நம்மளுக்கு அது தேவையும் இல்லை. அரசியலா பேசுறோம், அரசியலாவே உங்களோடு தர்க்க ரீதியாக சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் செயலில் செஞ்சது எல்லாத்தையும் சொல்ல தயாரா இருக்கிறோம். பலமுறை கரிகாலனும் மேடைகள் எல்லாம் சொல்லிவிட்டார், சவாலுக்கு தயாரா. ஆமா, சவாலுக்கு தயார். வருவதற்கு நீ தயாரா மானம் கெட்டவரே அப்படின்னு கேட்டுட்டாப்ல.
எப்போது அவர் தயார் என்று கேட்போம். இதே மாதிரி ஒரு மேடையை அமைப்போம், விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.